Hi friends, welcome to Meena's homemade food. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொட்டேட்டோ மசாலா. 3, 2, 1. உருளைக்கிழங்கு மசாலா பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் பொட்டேட்டோ 6 எடுத்துக்கங்க. ஆனியன் 1, தக்காளி 1 எடுத்துக்கங்க. உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு வேக போட்டுருங்க 3 விசிலுக்கு வச்சு. வெந்ததுக்கப்புறம் ஒரு நைஃபோ ஃபோர்க்கோ உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா வெந்துருச்சா இல்லையாங்க தெரிஞ்சிடும். இந்த மாதிரி உள்ளே போச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், இந்த மாதிரி வெங்காயம்லாம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி நறுக்கிக்கிங்க. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஷேப்பாக நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சைஸில் இருக்கணும், இல்லைன்னா கரைஞ்சிரும். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு பெருங்காயத்தூள், கடுகு, உளுந்தம்பருப்பு, அரை உளுந்தம்பருப்பு, சோம்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை ஆட் பண்ணணும். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். பொடி பொடியாக நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அதுதான் நல்லா நைஸாக நம்ம நறுக்கிக்கணும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணி நல்லா வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா ஒன்று சேர வதக்கணும். நல்லா ஒன்று சேர வதக்கிடுங்க. நல்லா வதக்கிடணும். இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் தூள் 1 ஸ்பூன், உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ற அளவு போட்டுக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா வதக்கிடணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு தண்ணி 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணி இந்த வெங்காயமும் தக்காளியும் அந்த மசாலா ஐட்டம்லாம் வேகிறதுக்கு பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வேக விடணும். நல்லா தண்ணி 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணலாம். நல்லா ஒரு கொதி வரணும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ பாயில் பண்ண உருளைக்கிழங்கை நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா அந்த தக்காளி வெங்காயத்தோடு மிங்கிள் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு 10 நிமிஷம் இதை அதோடு பெரட்டி விடணும். நல்லா பெரட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா பெரட்டியாச்சு. ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் வேகிறதுக்கு. இப்போ 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு
நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, நல்லா மிங்கில் ஆயிடுச்சு மசாலையோடு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள் எப்படி அருமையாக வெந்திருக்கு. இது நீங்கள் சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம், தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், ரசம் சாதத்துக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். ப்ரெட்டில் கூட நீங்கள் ஸ்டஃப் பண்ணி ப்ரெட் ரோஸ்ட் போட்டுக்கலாம், சாண்ட்விச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய், டாட்டா ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.